லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 294 ரூபாய் 14 சதமாக உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போனீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சிட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 970 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 131 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 202 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 49 தினார் 293 ஃபெல்ஸ். தங்க விலையும் படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. நேற்றைய தினத்தை விட மறுபடியும் 1 தினாரால் அதிகரிச்சிருக்குது. தயவு செய்து போக வேண்டாம். குவைத் அரசாங்கத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை உத்தரவு. போனால் உயிருக்கும் ஆபத்து வரலாம். அடுத்ததாக 9000 பேருடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணியிருக்கிறாங்க. பயோமெட்ரிக்கில் போதைப்பொருள் வியாபாரிகள் அதிரடியாக கைது. ஈரானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஈரானுக்கிட்ட இருந்து பொருள் இறக்குமதி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிகபட்ச வரி விதிப்போம் ட்ரம்பின் உத்தரவு. அதே போல் உணவுகள் சமைத்து விற்றால் அதிரடியான நடவடிக்கை. அனைத்து பகுதிகளிலும் களமிறங்க போகும் தீவிர சோதனை குழு. ஃபகா விலை ஏறுமா இறங்குமா? தங்க விலையை போல அதிகரித்து வரும் ஃபகா விலை. பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இனிவரும் நாட்களில் பனிமூட்டம் இடைக்கிட தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இடைக்கிட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டிரைவர்மாருக்கெல்லாம் வேலை இல்லை இல்லையா, வேலை கொடுக்கறதுக்காக இடைக்கிட மழையும் பெய்யும் வண்டிகளை கழுவுறதுக்கு நம்மளுக்கு. அதே போல் பனிமூட்டமும் காற்றும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தூசி காற்று வாரத்துக்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் கவனமாயிருங்க. அதே போல் இனி வரும் நாட்களில் மூடு பனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு சில பகுதிகளில் குவைத்தினுடைய சில பகுதிகளில் மூடு பனி இருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. வீதிகளில் பயணிக்கக்கூடிய சாரதிகளும் தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் இந்த மாதிரியான கிளைமேட்டோடு தான் நாம் இன்னொரு மாதத்தை கழிக்க போகிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. يوم الأحد 8/2/2026 الساعة 12:33 الفجر. تبارك الله ما شاء الله ضباب يعني تقريبا 500 متر ودون ذلك انعدام الرؤية. فأرجو الحيطة والحذر. تبارك الله ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. ضباب قوي نزل علينا في مدينة جابر الأحمد الكويت. أسأل الله يحفظ الجميع. مساكم الله بالخير. ولاحظنا ارتفاع في درجات الحرارة ودفوة هذه الأيام وفرص لأمطار متفرقة. هذا بسبب
الرياح الجنوبية الشرقية المحملة بالرطوبة، فتكثفت هذه الرطوبة وتحولت إلى الضباب ومن ثم إلى الغيوم، ولاحظنا رشات من الأمطار المتفرقة، وهي تبشر إن شاء الله بموسم أمطار قادم في نهاية الشتاء والربيع مع استمرار الرياح الجنوبية ومع ضعف الأمطار في الوسم في الخريف الماضي مع استمرار الرياح الشمالية الجافة. ஈரானுக்கு நாங்கள் அதிகபட்ச பொருளாதார தடை விதித்துள்ளோம். அதை மீறி இன்னமும் யாராவது ஈரானிடமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்தாலோ இறக்குமதி செய்தாலோ அந்த நாட்டுக்கும் அதிகமான வரிகளை விதிப்போம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நேற்றைய தினம் பொருட்களை இறக்குமதி செய்யும் எந்த ஒரு நாட்டுக்கும் அதிக வரிகளை விதிப்பதற்குரிய உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்றதால சதி செய்து ஜெயிக்க பார்க்குறாங்க, அவ்வளவுதான். அடுத்ததா, வீடுகளில் உணவுகள் தயாரித்து விற்பனை செய்தால், அதாவது எதிர்வரும் காலம் ரமதான் மாதம் இந்த குப்பா செய்கிறது, பலகாரம் செய்கிறது, அது செய்கிறது, இது செய்கிறதுன்னு ஏதாவது உணவுகளை தயாரித்து விற்கிற மாதிரி ஏற்பாடுகள் எங்கேயாவது பிடிபட்டுச்சுன்னா அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வணிக வர்த்தக அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாக்கள்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களையும் அதிரடியாக கண்காணிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் கைது நடவடிக்கைகளும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீடுகளில் உணவுகளை தயாரித்து விற்பனை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சு பிடிபட்டால் அதிரடியாக கைது, நாடு கடத்தல், அபராதம் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேஞ்சரஸ் சிங்க் ஹோல்ஸ் அப்படின்னா பாலைவன பகுதிகளில் இந்த மழை நீரால் அல்லது இயற்கையாகவே உருவாகிய சில பாலைவன குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி மிக முக்கியமாக எச்சரிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய அரசு. பாலைவன பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல் முத்தலா மற்றும் அல் சூர் பகுதிகளுக்கு அண்மித்த பகுதிகளில் இந்த ஆபத்தான பள்ளங்கள் உருவாகி இருக்குது. இந்த பாலைவன பகுதிகளுக்கு போகிறவங்க ரொம்ப கவனம். அதே போல் வாகனங்களில் போகும்போதும் சரி, நடந்து போகும்போதும் சரி, ரொம்ப தூரம், அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்கள், குறிப்பாக செடி கொடிகளே இல்லாத இடங்கள் பக்கம் போகிறத தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பள்ளங்கள் இருந்தால் கடைசியில் கண்டுபிடிக்கவும் முடியாது, மணலில் மூடி அப்படியோ மறைஞ்சு போயிடுவோம். இதோ 9000 பேருக்கு ஆப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, பயோமெட்ரிக் ஸ்கேனில் இப்போதைக்கு குவைத்தி குடிமக்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் ஃப்ராட் பண்ணியிருக்கிறது பிடிபட்டிருக்குது பயோமெட்ரிக் ஸ்கேனுக்கு பிறகு. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் ஃபிங்கர் வச்சு வரும்போது வேறு பேப்பர்களில் ஃபிங்கர் வச்சு வந்தாங்க இல்லையா, அப்படி வரும்போது கூட அவங்க வேறு நாட்டவர்களாக உள்ளே வந்திருக்கிறாங்க, இப்போ குவைத்திகளாக மாறி இருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதே போல் கிட்டத்தட்ட 16 பேர் வெவ்வேறு பகுதிகளில் போதைப்பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தயவு செய்து கவனம், போதைப்பொருள் விடயங்களில் தலையிடாதீங்க. அதே போல் சபா அல் அஹமட் நாவல் பேஸ்லேருந்து டீம் அதிரடியாக களமிறங்கி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து விதமான விதிமீறல்களையும் கட்டுப்படுத்துவதற்காக ரொம்ப கவனமாக இருங்க, தயாராக இருங்க. வர வர விலை கம்மியாகிட்டு வருது. ஆனால் இந்த மழைக்கு பிறகு ஃபகா கிடைக்கலன்னா தங்க விலையை விட அதிகமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபகா எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி போதைப் பொருள் வியாபாரிகள், போதைப் பொருளில் சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இனி வரும் நாட்களில் பிடிபட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோ பெரிய ஒரு டீமை களமிறக்கி இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ பெரிய ஒரு டீம் தயாராக இருக்குது தேடுதல் வேட்டைக்குன்னு. أدري أقول صبحكم الله بالخير ولا أقول مساكم الله بالخير. احنا حاليا الساعة 2 صباحا. الحملة بلشت من الساعة 9 مساء ضد الظواهر السلبية في منطقة صباح الأحمد البحرية. التقينا مع أحد أعضائها من وزارة الكهرباء والماء، المهندس عبد الله العباني. حياك الله مهندسنا. الله يحييك اخوي بدر، وشاكرين لكم تغطيتكم الاعلاميه معانا في تلك الظروف الجويه، وللامانه دائما تواجدكم معنا داعم لنا اخوي بدر، وقواكم الله. انا قاعد اشوف الوضع الحالي امطار، واشوفكم قاعد تمسحون المنطقه من الساعه تقريبا 9 مساء حتى الحين الساعه احنا الحين 2 صباحا الفجر. اشرح لي
مختصر سريع من اللي مشارك معاكم وشنو كان الظواهر السلبية مهندس عبد الله؟ احنا اليوم متواجدين في اول اعمال تطبيق قرارات لجنة الظواهر السلبية المشكلة من الثلاث جهات: وزارة الداخلية وبلدية الكويت ووزارة الكهرباء والماء والطاقة المتجددة، متمثلة في فريق الضبطية القضائية بقرار رقم 2410 لسنة 2025، والتي تقف على شكاوي أهل المنطقة في منطقة صباح الأحمد البحرية بوجود استغلال للعقارات لسكن العزاب وأيضا لمخالفة الآداب العامة. واليوم كانت أول أعمال اللجنة في المنطقة، وتم فصل التيار عن إحدى العقارات، عمل مسح ميداني وتوزيع الإنذارات من قبل بلدية الكويت ليتم تطبيق القانون وفصل التيار الكهربائي عن تلك العقارات المخالفة. كل الشكر لك مهندس عبد الله. الأجواء أمطار وإحنا انعفسنا بهالمطر، مشكورين. الشكر موصول لك، وزارة الداخلية، بلدية الكويت، وزارة الكهرباء والماء، الله يعطيكم العافية. زبيد البر حياكم الله على زبيد البر. جرام الذهب ولا كيلو الفقع؟ لا كيلو الفقع. حبيب الشعب وصل. الاسعار شابه، ما حد يقدر يشتري كذي على تشتري لك كيلو 4 حبات على 20 دينار و25 دينار، ماكو فايده. شابه لان الفقع قليل والموسم توه بدا، 10 ايام رايح الفقع يرخص من 25 يصير 10 دنانير ان شاء الله. قصة الكويتيين مع الفقع والله شغل طيب وطبخه طيبه تسويها ونعزمك عليها ان شاء الله. الله يعطيك الصحة والعافية. شلون تحب تاكله؟ مشبوس مع المشبوس ببطنه وحشو شوي على الفحم حمسه. هذا الفقع السعودي وهذا الفقع الجزائري. هذا الفقع جزائري زبيدي الشهبه، وفي نوع زبيدي الرجاوي الابيض، ذاك كيلوه بال40 45، هذا كيلوه 25. قبل على 5 على 7 ما في، يعني اقل شيء 25 20 الكيلو. متاملين ان شاء الله يكثر الخير وتنزل الاسعار ان شاء الله. تدرون ان الفقع غني بالبروتين وبنفس الوقت غني بالالياف، وكذلك يحتوي على فيتامينات بي المفيدة للاعصاب. حياكم الله بسوق الفقع، وان شاء الله راح نص 2 ان شاء الله راح ينزل الاسعار كلها راح تنزل ان شاء الله. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩෙලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.